ஐபிஎல் 2026ல கேகேஆர் ஃபேன்ஸ் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தது இந்த ஒரு டெபியூட்காக தான். ஆனா அது ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்லயே ஹார்ட் பிரேக்கா முடிஞ்சிடுச்சு. ஸ்ரீலங்காவோட ஸ்பீட் சென்சேஷன் ஸ்லிங் ஆக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட் மத்தீஷா பிரத்திரானா ஃபைனலா கேகேஆருக்கு டெபியூட் பண்ணாரு. கேகேஆர் மேனேஜ்மெண்ட் அவரை இந்த ஆக்ஷன்ல 18 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க. ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா ஒரு மினி மலிங்காவே வந்துட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிராக நடந்த 12வது மேட்ச்ல தான் பிரத்திரானா இம்பாக்ட் பிளேயரா உள்ளார கொண்டு வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் டீசெண்டா போட்டிருந்தாரு. 7 ரன் தான் கொடுத்திருந்தாரு. ஆனா செகண்ட் ஓவர் ஆரம்பிச்ச உடனே அவருக்கு ப்ராப்ளமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சடனா ஹாம்ஸ்ட்ரிங் ஏரியால டிஸ்கம்ஃபர்ட்ட ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரு. கிரவுண்ட்லயே உட்காந்து பெயினையும் காட்டினாரு. பிசியோ வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னொரு அட்டம் ட்ரை பண்ணாரு. ஆனா ஃபுல் பேஸ்ல பவுல் பண்ண முடியல. ரஹானேவோட ஒரு குயிக் டிஸ்கஷனுக்கு அப்புறம் பிரத்திரானா ஃபீல்ட விட்டு போயிட்டாரு. பிரத்திரானாவோட கேகேஆர் டெபியூட் மேட்ச்ல வெறும் 8 பால மட்டும் போட்டுட்டு வெளியேறினது ஃபேன்ஸ்க்கு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்டா மாறிடுச்சு. ஆக்சுவலா இது வந்து அவரோட ஃபர்ஸ்ட் இன்ஜுரி இல்ல. ரீசெண்டா நடந்த 2026 ஐசிசி T20 வேர்ல்டு கப்ல ஆஸ்திரேலியா மேட்சுக்கு நடுவுலயே இன்ஜுரி காரணமா அவர் வெளியேறிட்டாரு. அதுக்கப்புறம் முழு டோர்னமெண்ட்டையும் அவர் மிஸ் பண்ணிட்டாரு. அதனாலதான் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு கூட கேர்ஃபுல்லா இருந்தது. கேகேஆருக்கு வரணும்னா ஃபர்ஸ்ட் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து கிளியர் பண்ணணும்னு ஸ்ட்ரிக்டா கண்டிஷன் போட்டாங்க. கேஃப் இன்ஜுரி கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ஓசி கிடைச்சது. அதனாலதான் ஐபிஎல் ஆரம்பிச்சு 4 மேட்ச் ஆனதுக்கு அப்புறம் அவர் அபிஷியலா ஜாயின் பண்ணாரு. இப்ப மிச்சம் இருக்கிற 2 மேட்ச்லயும் பிரத்திரானாவை யூஸ் பண்ணுவாங்களா இல்ல ரிஸ்க் எடுக்காம வந்து அடுத்த சீசன் பாத்துப்பாங்களான்றத வரப்போற மேட்சுகள் தான் சொல்லணும். இன்கேஸ் அடுத்து வரக்கூடிய 2 மேட்ச்லயும் பிரத்திரானா ஆடலனா 8 பாலுக்கு 18 கோடி வாங்கின ஒரே பவுலரா பிரத்திரானா தான் இருப்பாரு.